படையப்பாவை ஃபர்ஸ்ட் எந்த தியேட்டர்ல எப்படி அடிச்சு புடிச்சு போய் பாத்தீங்க? நான் படையப்பா வந்து தலைவரோட ஃபேவரட்டான ஆல்பர்ட்ல பார்த்தேன். அப்போ வந்து நாங்களாம் சின்ன பசங்க. என்ன சொல்றது, எனக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் படையப்பா எப்போ பார்த்தனோ அந்த க்ரௌடை வந்து வேற எந்த தியேட்டர்லயும் நான் பார்க்கல. ஏன்னா நல்லா இருக்கு. ஏன்னா தலைவர் வந்து அந்த தியேட்டருக்கு மட்டும்தான் வருவார். ஏன்னா அது ஆல்பர்ட் வந்து தலைவரோட தியேட்டர்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸான தியேட்டர் ஆல்பர்ட். ஸோ அவ்வளோ ஜனத்தார் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அப்படி இப்போ வந்து நிறைய தியேட்டர்ல வந்துச்சு, ஓடிடி வந்துச்சு, நல்லா வந்துச்சு. ஆனா மக்கள் வந்து அப்போ வந்து பார்த்தோன்னா தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க, தலைவருக்காக வருவாங்க, அவ்வளோதான். வேற யாருக்காகவும் வர மாட்டாங்க. அதுல படத்துல வந்து 100 பேர் நடிக்கலாம், ஆனா வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தலைவர் மட்டும்தான். படையப்பா ரிலீஸ் ஆகும்போது உங்க ஏஜ் என்ன வந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இருக்கும், ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ அந்த தியேட்டர் கிரௌடு அவ்வளவு கூட்டம், அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஊஞ்சல் சீனு, பாம்பு புத்துல இருந்து பாம்பு. ஓப்பனா சொல்லிட்டேன்னா, அதாவது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நீங்க வீடியோ போட்டீங்கன்னா. என்னன்னா, இப்ப படம்னா எப்படி இருக்கணும், நம்ம வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த படம் வந்து நமக்குள்ள ஊறணும். நம்ம அதுல வாழணும்ல. அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது என்ன பண்ணோம், நம்ம கிட்ட அந்த படம் வந்து மைண்ட்லயே நிக்கணும். அந்த மாதிரி வேற எந்த படமும் எனக்கு நிக்கல. தலைவர் படம் மட்டும்தான் நிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தலைவருக்காக மட்டும்தான் இதை போட்டு வந்திருக்கோமே, வேற யாருக்காகவும் நம்ம போட்டு வரல. இப்ப இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா எதுக்காக? யாரும் கிடையாது, தலைவர் மட்டும் தான் ரீசனு. சாதாரண நடிகர் தானே, அப்புறம் 1000 பேர் சொல்லலாம் தல, நடிகர்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஏன்பா எல்லாரும் பேர் சொல்லுவாங்க, பா நீ காசு கொடுக்குற அவர் வாழ்றாரு, 1000 பேர் எதுனா சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, லோன் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இப்ப நான் வந்து ஆபீஸ் போட்டு வந்தேன், நான் லீவ் போட்டு வந்தேன்னா 3 ஹவர் என்னை மறந்து எல்லா பிரச்சனையும் மறந்துடுறேன். 3 ஹவர் எல்லா பிரச்சனையும் மறந்துடுறேன். யார் கொடுப்பா? தலைவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாருன்னா கொடுக்க முடியுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? அதே மாதிரி படையப்புல ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மூமெண்ட்ஸா இருக்கும். ஆனா ராதா ரவி சார் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்கும்போது அவங்க அம்மா ஓகே நாளைக்கு வரேன்னு சொன்னேன், அவருக்கு அந்த லவ் இனிமேல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஒண்ணு பண்ணுவாரு. அந்த டைம்ல ஆக்டர்